தற்போதைய அண்மை செய்தி 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2006-2011 ஆண்டுகளில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 2006-11 ஆண்டுகளில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. கடந்த 1996 ஆண்டு முதல் 2001 ஆண்டு மற்றும் 2006 முதல் 2011 ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்கிறார்கள். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி மற்றும் மகன் மீதான இந்த வழக்கை விசாரித்த கடலூர் நீதிமன்றம் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உட்பட 3 பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதியரசர் வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகையை மேற்கோள் காட்டி வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சார்பில் குடும்ப சொத்துக்களையும் அறக்கட்டளை சொத்துக்களையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் வேல்முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மறு ஆய்வு மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் வேல்முருகன் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த கடலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் அமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து 6 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.